ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஎல் டைட்டில் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் உரிமத்தை டாடா நிறுவனம் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கோடி கொடுத்து டாடா வாங்கியிருக்காங்க, ரிஷப் பண்ட் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகியிருக்கார், அவர் எப்படி கம்பேக் ஆக போகிறார், சிஎஸ்கே மீண்டும் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, ஃபாஃப் டு பிளெஸி ஏன் மோசமான ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி 2023ஆம் ஆண்டு ஐபிஎல் கோப்பையை வெற்றி பெற்ற அணி எது அப்படிங்கிற உங்க ஆன்சரை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயப் மாலிக், இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா ரெண்டு பேருக்கும் 2010ஆம் ஆண்டு ஹைதராபாத்ல திருமணம் நடந்துச்சு. 7 வருடத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. 2022ஆம் ஆண்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டதா தகவல் வெளியானுச்சு. தற்போது சோயப் மாலிக் அவருடைய 3வது மனைவியை திருமணம் பண்ண போட்டோவை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் சோயப் மாலிக்கும் சானியா மிர்சாவுக்கும் டைவர்ஸ் ஆனது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த போட்டோ தற்போது இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் தற்போது பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. கடந்த 1 வருடமா ரெஸ்ட்ல இருந்த ரிஷப் பண்ட் தற்போது அவருடைய இன்ஜூரியிலிருந்து குணமாகி ஃபிட்னஸை நிரூபிச்சு தற்போது பேட்டிங் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கார். அடுத்த 1-2 மாதத்துக்குள்ள ரிஷப் பண்ட் பழைய நிலைமைக்கு திரும்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் பிசிசிஐ அவருக்காக சிறப்பு பயிற்சிகள் மற்றும் சிறப்பு சிகிச்சையும் கொடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஐபிஎல்குள்ள ரிஷப் பண்ட் பழைய ஃபார்முக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால SA T20 லீக் தொடர் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த லீக் போட்டியில சிஎஸ்கே வாங்கியிருக்க JSK அணி விளையாண்ட 4 போட்டியில 3 தோல்வி, 1 போட்டி மழையால் பாதிக்கப்பட்டதுனால 1 பாயிண்டோட பாயிண்ட் டேபிள்ல கடைசி இடத்துல இருக்காங்க. மேலும் JSK கேப்டன் RCB கேப்டன் ஃபாஃப் டு பிளெஸி இந்த T20 சீரியஸ்ல மோசமான ஃபார்ம்ல இருக்காங்க. அவருக்கு இறுதியா நடந்த 7 போட்டியில வெறும் 49 ரன் மட்டும் அடிச்சு மோசமான ஃபார்ம்ல ஃபாஃப் டு பிளெஸி இருக்கார். இது RCB அணிக்கு ஒரு மோசமான சிக்னலா பார்க்கப்படுது. ஏன்னா RCB அணியை தற்போது காப்பாற்ற வேண்டிய இடத்துல ஃபாஃப் டு பிளெஸி கேப்டனாகவும் பிளேயராகவும் இருக்கார். அவர் தற்போது நடந்துகிட்டு இருக்க SA T20 லீக் போட்டியில மோசமான ஃபார்ம்ல இருக்கிறதுனால இது RCB அணிக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. ஆனா ஐபிஎல்குள்ள ஃபாஃப் டு பிளெஸி மீண்டும் அவருடைய பழைய ஃபார்முக்கு திரும்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா பார்க்கப்படுது. மேலும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக வேர்ல்டு கப் அணியிலையும் ஃபாஃப் டு பிளெஸி விளையாட போறதா தகவல் வெளியானுச்சு. இப்படியாப்பட்ட சமயத்துல ஃபாஃப் டு பிளெஸி மோசமான ஃபார்ம்ல இருக்கார். மேலும் JSK அணி தற்போது SA T20 லீக் போட்டியில பிளே ஆஃப் போகணும்னா அடுத்து வரக்கூடிய 5 போட்டியும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. தற்போது மோசமான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய JSK அணி பிளே ஆஃப் போக வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கிறதா பார்க்கப்படுது. 2024 2028க்கான ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் உரிமத்தை டாடா கைப்பற்றி இருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. 2500 கோடி ரூபாய் கொடுத்து டாடா ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப் உரிமத்தை வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி டாடா 2022 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளுக்கான ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பை ஒரு சீசனுக்கு 355 கோடி எடுத்து வாங்கியிருந்தாங்க. ஸோ தற்போது நடந்த ஏலத்தில் டாடா ஐபிஎல் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் உரிமத்தை ஒரு சீசனுக்கு 500 கோடின்னு மொத்தம் 5 சீசனுக்கு 2500 கோடி ரூபாய் கொடுத்து டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பை மீண்டும் டாடா கைப்பற்றிருக்காங்க. ஸோ அடுத்த 5 ஆண்டு 2024 2028 வரையும் டாடா இந்த ஸ்பான்சர்ஷிப் உரிமத்தை வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்காக 2500 கோடி ரூபாய் ஐபிஎல் நிர்வாகத்துக்கு டாடா கொடுக்க போறாங்க. ஸோ 2024 ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப் உரிமத்தை டாடா வாங்கினாலும் ஐபிஎல் கோப்பையை நாங்க தான் வாங்க போறோம்னு சிஎஸ்கே அணி வெறித்தனமா சுத்திட்டு இருக்காங்க. சிவம் துபே அவருடைய உச்சக்கட்ட வாழ்நாள் ஃபார்ம்ல இருக்கார். தற்போது நடந்து முடிஞ்ச ஆப்கானுக்கு எதிரான மேட்ச்ல பிளேயர் ஆஃப் த சீரியஸ் அவார்டு வாங்கினார். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப்புக்கும் அவர் பேரை பதிவு பண்ணியிருக்கார். அதை விட சிஎஸ்கே அணி இந்த வருடம் ஆக்சலை வாங்கின டேனியல் மிச்சல் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில அதிரடியா விளையாண்டு மேன் ஆஃப் த மேட்ச் சீரியஸ் அவார்டு வாங்கினது மட்டும் இல்லாம தற்போது அவரும் உச்சக்கட்ட ஃபார்ம்ல இருக்கார். இது பார்த்தாதுன்னு சிஎஸ்கே அணியை சேர்ந்த இந்திய வீரர்கள் ருத்ராஜ் கேட்வார், ஜடேஜா, தீபக் சகால் மற்றும் ஷர்துல் தாக்கூர் 4 பேரும் பெங்களூரில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில ஒர்க் அவுட் பண்ணும்போது எடுக்கப்பட்ட போட்டோவை போட்டு 6வது ஐபிஎல் கப் லோடிங்னு கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை பார்த்த சிஎஸ்கே ரசிகர்கள்
இந்த வாட்டியும் கப்பு எங்களுக்கு தானே இந்த போட்டோவை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அணி வீரர்கள் இருக்கிற ஃபார்மை பார்த்தா கண்டிப்பா சிஎஸ்கே அணி தான் மீண்டும் 2024 கோப்பையை வெற்றி பெறும்னு தோணுது. அந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபார்ம்ல சிஎஸ்கே வீரர்கள் இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, 2024 ஐபிஎல் போட்டியில மீண்டும் சிஎஸ்கே அணி கோப்பையை வெற்றி பெறுமா? ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப் உரிமத்தை ஒரு சீசனுக்கு 500 கோடின்னு கொடுத்து 5 சீசனுக்கும் 2500 கோடி ரூபாய் கொடுத்து டாட்டா வாங்கியிருக்காங்க. இதை பத்தி என்ன இருக்கீங்க? ஃபாஃப் டு பிளஸி கண்டிப்பா ஆர்சிபி அணிக்காக 2024 அவருடைய பெஸ்ட் நாக்க விளையாடுவாரா அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.